17 17 17 17 எல்லாம் சேர்ந்து படிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றை எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடி 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியிடத்தில் கொடுத்துட்டு, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவனிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. இதுதான். இப்போ அனுப்புறது யாரு? எல்லாம் திரும்ப சொல்லுங்களேன். அனுப்புறது யாரு? அப்பா அனுப்புறார். இப்போ போன வாரம் செய்தியில யோசேப்பு அனுப்புனது யாரு? அப்பா. இந்த வாரம் செய்தியில தாவீது அனுப்புனது யாரு? அப்பா. இப்போ இந்த செய்தியினுடைய கண்டென்ட் என்ன தெரியுமா? அப்பா ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு, பிள்ளை புறப்படுகிறான். போன வாரம் யோசேப்ப அப்பா அனுப்புனாரு. என்ன சொல்லி அனுப்புனாரு? வனாந்தரத்தில் உங்கள் சகோதரர்கள்லாம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் போய் இந்த பயிரெல்லாம் கொடுத்துட்டு செய்தியை விசாரிச்சுட்டு வாப்பாங்கிறாங்க. அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. இவன் போகிறான். போன இடத்துல அவனை பிடிச்சி அடித்து அலங்க பண்ணி படாத சித்திரவாதிக்கு ஆளாயிட்டான். அப்போல்லாம் அவனுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? அப்பா, நீங்கள் சொல்லி தானே நான் போனேன், உங்கள் வார்த்தையை நம்பி தானே நான் போனேன், இப்போ வந்து இவ்வளவு சங்கடத்துக்கு ஆளாயிட்டேன்னு அப்பா 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 அப்பான்னு நினச்சிருப்பான். அடி, தீங்கு, குழியில் போடுறாங்க, காயப்படுத்துகிறாங்க, வித்து போடுறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க, செய்யாத தவறுக்காக அவனை நம்மளை பழி சுமத்துறாங்க. குடும்பத்தில் அம்மாவை இழந்தவன், அப்பாவுடைய அன்பில் இருந்தவன், அப்பாவையும் அம்மாவையும் தனக்கு இருந்த ஒரே சகோதரன் பெஞ்சமினை இழந்துட்டு தனி ஒருவனாக அப்பா சொன்னார் என்கிறதுனால அவன் டிராவல் பண்ணான். போன வாரம் கேட்டோம். இந்த வாரம் அதே அப்பா சொல்றாருங்கிறதுனால இன்னொருத்தன் டிராவல் பண்றான். அவன் யாரு? இப்போ இந்த செய்தி கண்டென்ட் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா, அப்பா ஒரு விஷயத்த யதார்த்தமாக தான் சொல்லுவார். அப்பாவுக்கு பின்விளைவு தெரியாது. ஆனால் பரமபிதாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். பைபிள் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியும், துவக்கத்தை பார்த்தீங்கன்னா மேட்ச் இல்லாத மாதிரி தெரியும், துவக்கத்தை பார்த்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ஆணையிட்டது யாரு? அப்பா. கட்டளை இட்டது யாரு? அப்பா. அப்பா தான் ஆணையிடுறாரு. போ, இந்த வறுத்த பயிரை கொண்ட கொடுத்துட்டு வா, கொஞ்சம் பால் கட்டிருக்கு கொடுத்துட்டு வா. கொடுத்துட்டு யுத்தம் நடக்குது, மிலிட்ரியில் எல்லாம் உங்கள் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு சுக செய்தி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. இவர் அனுப்புகிறாரு. இவன் யார் தெரியுமா? இயல்பாவே கோடையல்ல, திறமைசாலியாம. நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 16 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை அவனுக்கு சிங்கம் வந்தது, ஒரு முறை அவனை தேடி கரடி வந்தது. அந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் பிடித்து கிழித்து போட்டான். அப்படின்னா யார் அவன்? பயந்தாங்குழி அல்ல, பவரானவன். சிங்கத்தையும் இந்த கரடியையும் கிழித்து போடக்கூடிய அளவுக்கு பவரானவன். அவன் பவரானவன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் அவன் மேலே ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறார் ஆண்டவர். தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அங்கே போ, ஈசாய் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணுன்னு சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறாரு. அங்கே போனால் அவங்க அப்பா ஈசாய் 8-7 பிள்ளைகளையும் காட்டுறாரு, இவனான்னு. ஆனால் கர்த்தர் பேசுகிறார் தீர்க்கதரிசிக்கிட்ட, நான் மனுஷன் பார்க்குறபடி ஒரு மனுஷனை பார்க்கவே மாட்டேன். இப்போ நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? நீங்கள் என்ன எப்படி பார்ப்பீங்கன்னா உன்ன மாதிரி தான் பார்ப்பேன். ஆனால் உனக்குள்ளே என்ன பிளான் இருக்குது, திட்டம் இருக்குன்னு கர்த்தர் பார்ப்பார். ஆனால் பைபிளில் கரெக்டாக சொல்கிறாரு, சாமுவேல் இவன்லாம் முகத்தை பார்க்காத, பார்க்கறதுக்கு ராஜா தோட்டத்தில் இருப்பான், பெரிய ஆளு மாதிரி இருப்பான், இவன் இல்லை, இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வீட்டில், ஈசாயிட்ட கேளு, அவன் அப்பன்ட்ட கேளுங்கிறாரு. எனக்கு புள்ளையே இல்லை, எல்லா புள்ளையும் காட்டிட்டேங்கிறாரு. இல்லையே, உங்களுக்கு இன்னொரு புள்ளை இருக்கணுமே, கர்த்தரின் காதில் பேசுகிறாரு என்ன. ஆமாம், ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான், அவனா அப்படிங்கிறாரு. அவனையும் அழைச்சிட்டு வான உடனே, ஆடு மேய்க்கிறவன் எப்படி வருவான்? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா வருவான், அவன் மேலே என்ன வாடை அடிக்கும்? காட்டிலே கிடக்கிறவங்ககிட்ட
டெய்லி குளிக்கிறான் குளிக்கல அதெல்லாம் தெரியாது. ஆட்டு இடையர்களுக்கு ஆட்டு மேய்க்கிறவனுக்கு அந்த ஆட்டு வாசனை அடிக்கும். இவனை பார்த்த உடனே இவன்தான் என்று கர்த்தர் சொன்னார். அவனை அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்கே போயிட்டான்? மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டான். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த அபிஷேகம் ஏன் எதுக்கு என்னன்னு கூட யாருக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது. இதுதான் விஷயம். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இந்த அபிஷேகம் ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற எந்த காரியமும் தாவீதுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்கு கொடுத்தாருன்னு அபிஷேகத்தில் வழி நடத்தினாங்கல்ல பாஸ்டர், அவங்களுக்கும் தெரியாது. இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களே நீங்கள், உங்களுக்கும் தெரியாது. இந்த அபிஷேகத்தை சரியான டயத்தில் ஆப்ரேட் பண்ணணும். அந்த டைம் மட்டும் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என்கிட்ட அந்த வருஷத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பெரிய ஃபாஸ்டிங்கை நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார் நம்புறீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அபிஷேகம்னா அந்நிய பாஷை பேசுறது இல்லை. அபிஷேகம் என்பது உங்களுக்கே தெரியாத ஒரு உருவம் உங்களை உருட்டி கொண்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு தூக்கம் கலைந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சிந்தை உதித்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிற வேலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். திடீர்னு பசிக்கலம்பிங்க, திடீர்னு தூக்கம் வரலம்பிங்க, திடீர்னு பைபிள் படிக்கணும்பிங்க, திடீர்னு சாராயம் குடிக்க முடியாதும்பிங்க, திடீர்னு இந்த பாவம் வேண்டாம்பிங்க, திடீர்னு இந்த உணர்வு எனக்குள்ளே இல்லைம்பிங்க. இதுக்கெல்லாம் அந்நிய பாஷை அடையாளம் கிடையாது. இவைக்கெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உன்னை உருமாற்றி கொண்டு இருக்கிறது என்று பொருள். அப்படி என்றால் இந்த சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. இப்போ இந்த அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கும் தெரியாது இந்த ஏன் இந்த அபிஷேகம்னு. இந்த அபிஷேகத்தில் வழிநடத்தின ஊழியர்களுக்கும் தெரியாது எதற்காக இந்த அபிஷேகம்னு. ஆனால் இந்த அபிஷேகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்குள்ள ஆவியானவராய் தங்கியிருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் யார், எப்பொழுது உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று. ஆனால் தாவீதுக்கு அபிஷேகத்தை கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டு நேரம் எங்கே போயிட்டான்? மறுபடி பழையபடி ஆடு மேய்க்கவே போயிட்டான். அங்கே போயிட்டு வந்தவனை கூப்பிட்றாரு, அப்பா வா வாடா அப்படிங்கிறாரு. ஆடு மேய்க்கிறவனை மிலிட்டரியில் இருக்க எப்படி கூப்பிடுவாங்க? வாடா போடா அப்படிம்பாங்களா? தம்பி வந்திருக்கு மிலிட்டரியிலேருந்தும்பாங்க. ஆனால் மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படி கூப்பிடுவாங்க, இங்கே வாடா அண்ணன் வந்திருக்காண்டா, அங்கே போடா இங்கே போடாமாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சு எப்படி, அந்த ரேஞ்சு அப்படி தானே. படித்தவனுக்கு ஒரு மதிப்பு உண்டு சமுதாயத்தில், படிக்காதவங்களுக்கு மதிப்பு உண்டு, பணம் உள்ளவனுக்கு ஒரு மதிப்பு உண்டு. சும்மா வீட்டில் ஆடு மாடு மேய்ச்சி வீட்டு வேலையை பார்க்குறவனுக்கும் வெளியேந்து படிச்சுட்டு இராணுவத்திலேருந்து வரவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே வாடா அண்ணு கூப்பிட்றாரு, இந்த பயிர் எடுத்துக்க, இந்த பால் கட்டி எடுத்துக்க. வேகமாக ஓட்டமாக ஓடி, பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. எப்படி அப்புறம் என்ன அர்த்தம்? ரொம்ப சின்ன ஆளாமன். இப்போ ஓட்டமாக ஓடி, அவனுக்கு அப்படி தான் சொன்னாங்க, பைபிளில் போட்டிருக்கு ஓட்டமாக ஓடி அப்படி தானே போட்டிருக்கு. வார்த்தை எப்படி போட்டிருக்கு? ஓட்டமாய் போய் அப்படின்னு அன்படி சீக்கிரம் ஓடு, ஓட்டம்னு ஓடுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்க போல இங்கெல்லாம் உங்களாம் கடைக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்போல்லாம் எங்கெல்லாம் கடைக்கு அனுப்புவாங்க. ஒரே ஓட்டம் ஓடி முடியாந்துறியா அப்படிம்பாங்க. நாங்கள் சும்மா ஓட மாட்டோம். அந்த பனங்காய் சக்கரை சுற்றி கரன்னு ஓடுறது, ஒரு டயரை தட்டிக்கிட்டே டக்குன்னு தட்டிக்கிட்டே ஓடணுன்னா நாங்கள் தனியாக ஓடணும், எங்களை ஓட முடியாது. அந்த டயரை தட்டிக்கிட்டே ஓடனா கட 2 கிலோமீட்டர் ஓடி தட்டுன்னு ஓடிக்கிட்டு 2 பாக்கு 2 வெத்தலை ஒரு போயலை ஒரு வெங்காயம் வாங்கிட்டு டப்புக்கு சொக்காயில் போட்டுக்கிட்டு எங்களுக்கு 5 காசு கொடுப்பாங்க கடைக்கு போகிறாள். ஓட்டமாக வந்து டக்குன்னு கொடுத்துருவோம். ஓட்டமாக ஓடுறா அப்படி அந்த உச்சரிப்பை நீங்கள் கவனித்தாலே அவனை துரிதப்படுத்துகிறார்கள். அப்படின்னா அவனுக்கு தேவை அதிகம் இல்லை, இவன் தேவையற்றவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவன் சும்மா கிடக்கிறான் இவன், அதனால தான் ஓட்டமாக ஓடுகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தாவீது வந்து சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16 அவன் மேலே அபிஷேகம் இருக்கு. யாருக்கு தெரியல? அப்பனுக்கு தெரியல. இவன் இராணுவத்தில் இல்லை, இவன் சாதாரண ஆள், இவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அப்பனுக்கு தெரியல. அப்பனுக்கு தெரியாவிட்டாலும் அப்பன் பேச்சுக்கு கீழ்ப்படிந்தான் தாவீது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுமா? போன வாரம் செய்தியும் இந்த வாரம் செய்தி மிங்கிள் பண்ணி பாருங்க. எந்த ஒரு பிளஸ்ஸிங்கும் தகப்பனிடத்திலிருந்து தான் துவங்கும். எந்த ஒரு ஆசீர்வாதமும் தகப்பனிடத்திலிருந்து தான் துவங்கும். இப்போ வேகமாக அங்கே ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த 7 பள்ளத்தாக்கில்
பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. கோலியாத்துன்னு ஒருத்தன் வரான். அவனுக்கு அடையாளம் 6 முழ உயரமா, இந்த ரூஃப் உயரம் நிற்கிறான். பெரிய ஆள் என்னகிட்டு யுத்தம் நடக்கல, வந்து வேடிக்கை காட்டுறான் கோலியாத்து. ஏய்ன்னு கத்துறான். யார் எங்க இஸ்ரவேல்ல ராஜா, இங்க வாடா பார்க்கலாம். உங்கள ஆம்பளை இருந்தானா ஒரு ஆளு வா, ஒரு ராணுவ வீரமா, ஒருத்த வந்து என்னை தொட்டுட்டு போடா. நீ வந்து என்னை தொட்டுட்ட, நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமை வேலை செய்யறோம்டா. நான் உங்களை தொட்டுட்டேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை வேலை செய்யணும்டான்னு சொல்லி எதிராளி பெலிஸ்தியம் ஒரே ஆளு மிரட்டுறான். ஆனா பைபிள்ல பேரு தான் ராணுவம்னு போட்டிருக்குது. அத்தனை பேரும் பயப்படுறான், நடுங்கி நிற்கிறான். ஒரு நாள் இல்லை, டெய்லி 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 40 நாளுக்கு மேல வந்து மிரட்டுறான். அந்த ராணுவத்துக்கு தளபதி யார் தெரியுமா? சாமுவேல் தான், சவுல் தான். சவுல் நிற்கிறாரு, போட்டு மிரட்டி உருட்டி எடுக்கிறான். அவன் வந்து கோலியாத்து வந்து கத்துறான்னு உடனே பயங்கர பயம் அத்தனை பேருக்கும். இவன் தற்செயலா இங்கேருந்து போறான், இந்த பயிரெலாம் எடுத்துக்கிட்டு அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு போய் அந்த காவல் காக்கிறவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கிங்க. இராணுவத்துக்கு போகணும் அப்படிதான். இப்போ கம்பெனி வேலைக்கு போகிறவங்களாம் பாருங்களேன், ஜவுளி கடைக்கு போகிறவங்களாம் பாருங்களேன். நீங்கள் ஜவுளி கடைக்கெல்லாம் போனால் முனையில் நிறையா இருக்கும். அந்த பை ஏதுன்னா மேலே வேலைக்கு போகிற பொம்பெல்லாம் பை எங்கே வச்சுட்டு போகணும், வச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரி இராணுவத்துக்கு போகிற அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும். அவன் கையில் அதை கொடுத்துட்டு இராணுவத்தை வேடிக்கை பார்க்க போகிறான். போய் பார்த்தா ஒரு ஆள் கத்துறான், கோலியாத்து. நம்ம பட பூரா பயப்படுறான், இஸ்ரவேல் பட பயப்படுறான், கர்த்தருடைய பட பயப்படுறான். உடனே தாவீதுக்கு ஒரு வீரியம் வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ சொல்லட்டுமா, தாவீதுக்கு ஒரு வீரியம் வருது. அந்த வீரியம் அவனுக்கு எங்கேருந்து வந்தது சொல்லுங்க பார்க்கும்? அபிஷேகத்தினால வந்தது. அப்புறம் எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கும்? அவன் இயல்பாவே அப்பாவுடைய சூட்டில் வளரல, இயல்பாவே அம்மாவுடைய சூட்டில் வளரல, இயல்பாவே ஆடுகளோட சிங்கத்தோட காட்டுல வனாந்தரத்தில் வளர்ந்தான் பார்த்தியா. இயல்பாவே அறிவியல் ரீதியாகவே அவங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். அவங்ககிட்ட ஏன்டா வச்சுக்கிற முரட்டு பயம்மா, அவங்ககிட்ட ஏன்டா வச்சுக்கிற காட்டு பயம்மா. ஆனால் யாருக்கு வீரியம் அதிகம்னு கேட்டால், அப்பாவோட அம்மாவோட தாத்தாவோட பாட்டியோட குடும்பத்தோட ஒட்டிகிட்டு இருக்கவனுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மி. ஏன்னா அவன் தெம்புல அவன் வாழ மாட்டான். அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, பார்த்துக்குவாங்கன்னு. தனித்து விடப்பட்டவனுக்கு தான் வீரியம் அதிகம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரு. உங்கள் குடும்பத்தில் எல்லா கிளையும் எல்லா ரக்கையும் உடைச்சி கர்த்தர் உங்களை தனியாக வச்சிருக்கிறாருன்னா பைபிள் படி உங்களுக்கு வீரியம் அதிகம். ஏன்னா தாவீதுக்கு அந்த வீரியம் எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா, அவன் அண்டரில் இல்லை, அப்பாவுடைய செல்லத்தில் வளர்ந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பா அம்மா உதவி இல்லாத பிள்ளைகளை பாருங்க, ஜெயிச்சு வேலை வந்துடுவான். அப்பாவோட அம்மாவோட பணத்தோட காசோட வளர்ந்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க கெட்டு போயிடுறாங்க. தனிச்சு நிற்கிறவனை பாருங்களேன், அவனுக்கு தெரியும் விழுந்தாலும் எழுந்தாலும் நான் தான், என்னை நான் தான் சரி செய்து கொள்ள வேண்டுங்கிற முடிவில் குழந்தையிலேருந்து அவன் வந்துட்டான். அங்கே கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறான். அவனை பார்த்த உடனே இவனுக்கு வீரியம் வருது, கோபம் வருது. யாராம விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் நம்முடைய கடவுளுடைய நாமத்தை தூஷிக்கிறான், எப்பறாயவன் அப்படின்னு சொல்றான். உடனே கூட இருந்து அவங்க அண்ணன்லாம் சொல்றானோ, நீ ஏன்டா அங்கே வந்தாங்கிறான், ஏன்டா மிலிட்ரிக்கு ஒன்று யாரா இந்த எங்களை பார்க்க வர சொன்னது, நீ அடங்காத பையன் எங்களுக்கு தெரியும். பாஸ்டர் வந்து வசந்த எடுங்க, நீ அடங்காத பையன் எங்களுக்கு தெரியும், நீ வாய் திமிர் பிடிச்சவனு எங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஏன்டா நீ பேசுகிற, நாங்களே அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு கிடக்கிறோம், வந்தினா வந்த வேலையை பார்த்துட்டு போனோம், உன்னை யாரா இங்கே அனுப்புனா அப்படின்னு கேட்குறான். ஜபார் தம்பி, பாச தம்பி, நீ வா, நீ என்ன கூப்பிடல, என்னை அனுப்பி வைத்தது எங்கள் அப்பா. அதில் கரெக்டாக இருக்கும். என்னை அனுப்பி வச்சது யார் தான்? அப்பா அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் சொல்கிறான், யாரா உன்னை அங்கே அனுப்பி வச்சா, நீ கொஞ்சம் வாய் துடுக்கான பயலாச்சே, துருதுன்னு இருப்பியாச்சே, நாங்களே பயந்து கிடக்கிறோம், யாரா வசந்த பாருங்க. அந்த மனுஷனோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீது மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன கேள்வி கேட்கிறான் பாரு. நீ இங்க வந்தது என்ன, நீ ஏன் இங்க வந்த அப்படிங்கிறான். இவன் தானா வரல, அனுப்பி வச்சது யாரு? திரும்ப சொல்லுங்க, அனுப்பி வச்சது யாரு? யோசேப்பு அனுப்பி வச்சது யாரு? தாவீது அனுப்பி வச்சது யாரு?
அப்பா அனுப்புறாருனாலே கேள்வி கேட்க எவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா என்னை அனுப்பி வச்சது யார் தான்? அப்பா. நல்லா தான் கையை தட்டுங்களேன். என்னை அனுப்பி வைத்தவர் அப்பா. என்னை அனுப்பி வைத்தவர் அப்பா. நீ ஏன்டா அங்க வந்தன்னு கேட்க, நீ யாரா அப்படின்னு மனசுக்குள்ள வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். இவனுக்கு துணிச்சல் கொடுத்தது யாரு? இவனுக்கு அகங்காரத்தை கொடுத்தது யார்? இயல்பாவே இவன் வறட்சியானவன், இயல்பாவே அவன் தீவிரவாதி, இயல்பாவே குடும்பத்துக்குள்ள வளரல, அகங்காரம் இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. உன்னை இங்க அனுப்பி வைத்தவன் யார் அப்படின்னு கேட்கிறான். என்னை அனுப்பி வைத்தது என்னுடைய அப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை பார்த்து கேட்கிற இந்த சபைக்கு உங்களை அனுப்பி வச்சது யாரு? இப்ப சொல்லுங்க, இந்த சபைக்கு உங்களை அனுப்பி வச்சது யாரு? எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த சபைக்கு அனுப்பி வச்சது யாரு? பாஸ்டர் பால் வந்து கருவியில் வந்து உங்களை பார்த்து, பிரைஸ் லார்ட், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படி நான் உங்களை கூப்பிட்டேனா? வடரங்கத்தில் வந்து சரோக்காவை பார்த்து, சரோக்கா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உடஞ்சி கிடக்குறீங்க, சர்ச்சுக்கு வாங்க நான் உங்களை கூப்பிட்டேனா? கும்பகோணம் டீச்சரை வந்து பார்த்து, கும்பகோணம் டீச்சர் இங்கே ட்ரான்ஸ்ஃபராக வந்திருக்கீங்க, நீங்கள் வந்துருங்க டீச்சர் அப்படின்னு நான் கூப்பிட்டேனா? இங்கே இருக்கிற உங்களுக்கு யாராச்சும் ரவிக்குமார் இன்ஜினியரை பார்த்து, வாங்க இன்ஜினியர் தயவுசெய்து சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு உங்களை நான் கூப்பிட்டேனா? இங்கே இருக்கிற உங்களை யாராச்சும் பார்த்து நான் கூப்பிட்டேனா? இங்க சொல்லுங்க, நீ நான் கூப்பிட்டேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லி நான் கூப்பிட்டேனா? இந்த பாஸ்டர்மா கூப்பிட்டாங்களா? இங்கே அப்படி விட 1-2 இருக்கும், 1-2 தான் இருக்கும். விரல் விட்டு மிச்சம் இந்த சர்ச்சில் உள்ள 100 குடும்பங்களில் 1-2 கூட நான் கூப்பிடல. எங்கள் பியூட்டி பாஸ் சிஸ்டர் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து அவங்க வீட்டில் போய் நான் கூப்பிட்டேனா? அவங்க ஒரு ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு, டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. அப்போ உள்ளே உங்களை கொண்டு வந்தது யார்? இப்போ சொல்லுங்க, உள்ளே கொண்டு வந்தது யார்? உள்ள கொண்டு வந்தது எங்கள் அப்பன் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கை தட்டுங்க பார்க்கலாம். என்னை உள்ள கொண்டு வந்து எங்கள் அப்பன் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இதுதான் ஸ்பிரிச்சுவல் மைண்டு. எலிசபெத் சிஸ்டர் வராங்க, ஒரு புள்ளியை கையில் பிடிச்சிருக்கிறாங்க, ஒரு புள்ளியை இடுப்பில் வச்சிருக்கிறாங்க. நேராக வடக்கு வீதியில் வந்துட்டாங்க. வடக்கு வீதியில் நாங்கள் வாடகை வீட்டில் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உள்ளே வந்துட்டாங்க. நான் உங்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு. இங்கே போர்டு போட்டுருந்துச்சு, இந்தியன் பெண்டிகாஸ்டல் அசம்பிளிஸ் 24 மணி நேரமும் உங்களுக்கு ஜெபிக்கப்படணும் போர்டு போட்டுருந்துச்சு. இந்த போர்டை பார்த்து உள்ளே வந்தேன். எலிசபெத் சிஸ்டர் மனத்திலிருந்து உங்களை உள்ளே கொண்டு வந்தது யார்? பாஸ்டர் பாலா? இல்லை பாலுடைய ஒய்ஃப் வந்து பாஸ்டர் அம்மாவா? இல்லை. இப்போ நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் எங்கள் அப்பா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ சொல்லுங்க, உள்ளே கொண்டு வந்து யாரு? அப்போ அப்பா கொண்டு வந்து இந்த டீமில் கொண்டு சேர்க்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. திட்டமில்லாமல் என்னை இங்கே கொண்டு வரல. எங்க உங்களை பார்த்து யாராச்சும் இந்த சச்சு கிச்சு மிச்சுன்னு நினைச்சாய், என்னை கொண்டு வந்து நீ இல்லை. சொல்லுங்க பார்க்கும், என்னை உள்ள கொண்டு யாரும் இல்லை, நீ இல்லை. என்னை கொண்டு வந்தவர் எங்க அப்பா. அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் இருதயத்தின் ஆகாரம் தெரியாது, உன் திமிர் பேசுறான் பாரு, எப்படி பேசுறான் பாரு. நீ எங்கடா ஆடு மேய்க்க விட்டு இங்க வந்த? உன்னுடைய துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் எங்களுக்கு தெரியுமன்னாரு. ஓ, உன்னை விட எங்க அப்பாவுக்கும் தெரியும். நான் துணிகரமானவன் ஆண்டவருக்கு தெரியும், நான் திமிர் பிடிச்சவனு ஆண்டவருக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சு தாண்டா எங்க அப்பா உன்னை இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. கல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அனுப்புனது அப்பா. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வரக்குள்ள எப்படி வரணும்? எங்க அப்பா வீட்டுக்கு போறோன்னு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரு உங்களை அனுப்புறா? எங்க அப்பா அனுப்பி இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்க போன பாஸ்டர் முறைப்பாரு, அவன் கிடக்கிறான், அவரா என்னை அழைச்சாருங்க. போனா பிரசங்கம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், காணிக்கை கொடுத்தா வாங்கிக்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள என்னை அனுப்பி வைத்தவர் எங்க அப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாங்க நீடூர் ஊழியத்துக்கு போனா அங்க உங்க மாப்பிள்ள வந்திருக்கானா? அந்த நீடூர் ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. கிதி வந்திருக்காங்க. அங்கே இருக்காங்க கிதி. ஏஞ்சி நல்லா கிதி ஏஞ்சிட்டு பார்க்குறான். கிதி குழந்தையிலேருந்து சர்ச்சுக்கு வரான். நான் ஒரு நாள் வீடு விசிட்டிங் அடிக்கடி போக மாட்டேன். 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு தான் போவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வீடு விசிட்டிங் போனேன். இவன் என்னை இப்படி பார்த்தான், மேலே பார்த்தான், கீழே பார்த்தான், இப்படி முறைச்சான். ஏண்டா என்னை பார்த்து முறைக்கிறான்னு கேட்டேன். நீங்கள் தானே பாஸ்டர்னா?
ஆமாம் நான் பாஸ்டர். நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இதை நான் தாண்டா பாஸ்டர், உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னா. எப்படா உன்னை எனக்கு தெரியும்? நீ என்ன வரான கடைசியில் பார்த்தா யார் பிள்ளாமன்? கீர்த்திகாவுடைய பிள்ளாமன். எப்படா உனக்கு தெரியும்? நீங்கள் மேடையில் நின்றுக்கிட்டு எல்லாரும் திட்டுவீங்கல்ல அப்படின்னா. உட்கார மாப்பிள்ள, நான் திட்டுறது உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க, அண்ணா என் மோகன் தானா இவன் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து வரான். அப்போ பார்க்குறான், திட்டுவீங்கள்ல இங்கேருந்து. ஆமாம், இவர் திட்டுவார், இவருக்கு வேலையே இதுதான். ஆனால் அவர் திட்டுவாருங்கிறதுக்காக நான் இங்கே வரல, அவர் கூப்பிட்டு நான் இங்கே வரல, என்னை இங்கே அனுப்பி வைத்தவர் எங்கள் அப்பா. ஹல்லேலூயா. இப்போ உங்கள் மைண்டில் கோடத்தனம், உங்கள் மைண்டில் சூனியம், குற்ற உணர்வு இதெல்லாம் இருந்தாலே அப்புறம் பயம், திகில். ஐயோ இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, இவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது, அவங்கள பார்த்து. நான் சொல்கிறேன், எவனையும் பார்த்து நீ பயப்பட வேண்டாம். மைண்டில் வசனம் இருக்கணும். இவன் சொல்கிறான், சகோதரன் நீ ஏன்டா அங்கே வந்த, நீ ஏன்டா அங்கே வந்த, உன் அகங்காரம் எனக்கு தெரியுமே, நீ துணிகரம் தெரியுமே, நீ ஏன்டா அங்கே வந்து இவன் கேட்குறான். நீ ஆடா என்னை வர சொன்ன? என்னை அனுப்பி வைத்தது எங்கள் அப்பாடா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அப்பா அனுப்புகிறார் அப்படின்னா அப்பாவுக்கு தெரியாமல் கர்த்தர் சாமுவேலை வச்சு அபிஷேகிச்சிட்டாரு. அப்பா அனுப்புன நோக்கம் வேற. இங்கே வந்து பார்த்தா யுத்தம் நடக்குது. என்ன பண்ணான்னு தெரியுமா? தைரியம் வந்துருச்சு. இவனை என்னை கூப்பிடல, அனுப்புனது அப்பான்னு உள்ளே போய் நியாயத்தை விசாரிக்க ஆரம்பித்தா மிலிட்ரியை கண்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறான். பயந்து போயிட்டான் எல்லாரும். பயந்த உடனே இவன் சொல்கிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை நான் கொன்று போடுவேனுங்கிறான். ஒரு இராணுவம் செய்ய முடியாதத ஒருவன் செய்கிறான். எப்படி அவனால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு விளக்கம் அவரே கொடுக்குறாரு. நான் ஆடுகள் மேய்க்கிறவன். ஆடு ரொம்ப டேஞ்சரான தெரியும். மாட்டை விட ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். விவசாயிகளுக்கு தெரியும். ஆடு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? அது போதும்னு படுக்காது ஆடு. எப்படின்னா அப்படியே பச்சை கண்டாடா மேய்ஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். எவனா பிடிச்சி கட்டி போட்டுருவான், எவனா அடித்து போட்டுருவான், எவனா சேத்த தாடி விட்டுருவான். ஏன்னா அதுக்கு மேய தெரியுமே தவிர எல்லை தெரியாது. மாட்டுக்கு எல்லை தெரியும். அதான் பைபிள் ஆண்டவர் சொல்லுவார், கழுதைகள் தன் முன்னிலையை அறியும், மாடு தன் எஜமானை அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறாரு. அப்போது ஜனங்களுக்கு கர்த்தர் வச்ச பேர் என்ன? ஆடு. இப்போ நமக்கு கர்த்தர் வச்ச பேர் என்ன? எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கும். கர்த்தர் பைபிள் தானே போட்டிருக்காரு, என் ஆடுகள் பாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நாட்டுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஆட்டினுடைய மனநிலை என்ன அப்படின்னா கிட்டே நிற்கணும், அதுக்கப்புறம் வளைச்சி கொண்டு வந்து தண்ணி காட்டி கொண்டாந்து வீட்டில் வைக்கணும். ஆட்டால் என்ன முடியாதுன்னா எதிர்த்தாக்குகிற மிருகத்தை எதிர்த்தாக்குற பலன் அதுக்கு கிடையாது. அதுக்கு ஒன்று பட்டி ஒன்று போட்டு உள்ளே வச்சு அதை பாதுகாக்கணும், அடைக்கணும். ஆட்டை கட்டி போடணும். மாட்டை கூட கட்டி போடாமல் விடலாம், அது வைக்க பொருளை வைக்கல சாப்பிட்டு படுத்து கிடக்கும், கூப்பிட்டா ஏங்கும். ஆனால் இந்த ஆடு இருக்க அப்படி இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண ஆள் வேணும், மேய்க்க ஆள் வேணும், கடிவாளம் போட ஆள் வேணும், பல வேலை செய்யணும் இந்த ஆடுகளுக்கு. அதனால் இதை குறித்து எல்லாம் தெரியும். இந்த மாதிரி மோசமான கேரக்டர் உள்ள இந்த ஆடு மேய்ச்சவன் ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ மோசமான கேரக்டரை மேய்ச்ச ஆடு மேய்ச்சவனை ஒரு சிங்கம் பிடிக்க வருது, உடனே சிங்கத்தை பிடிச்சி கிழிக்கிறான். ஒரு கரடி வருது, கரடியை பிடிச்சி கிழிக்கிறான். அப்படின்னா கற்பனை பண்ணி பாருங்க, சிங்கத்தை கிழிக்கிறது சாதாரண விஷயமா? காட்டுக்கு ராஜா இல்லை, கரடியை பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அப்போ உடற்பயிற்சியை எங்கே எடுத்துட்டான்? அடங்காத ஆட்டுக்கிட்டையும் பயிற்சி எடுத்துட்டான், அடங்க மறுக்கிற சிங்கத்துக்கிட்டையும் பயிற்சி எடுத்துட்டான். சிங்கத்தை கிழிச்சான், ஆடுகளை அரவணைச்சான். இந்த ரெண்டு பக்குவத்தையும் வனாந்தரத்தில் தனியாக பயிற்சி எடுக்க ஆரம்பித்தான். உங்களை பார்த்து சொல்லட்டுமா, நீங்கள் தனிச்சு விடப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பயிற்சி வரும். சராசரி மக்களையும் புரிய தெரியும் ஆடுகளை போல, பெரிய பெரிய மிருகங்களையும் ஹேண்டில் பண்ண தெரியும். சில வீட்டில் அப்பா தனியாக விட்டாரு, அம்மா தனியாக விட்டாங்க, நான் தனியாக இருக்கிறேன், என்னை யாரும் புரிஞ்சிக்க தெரியல, என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னா புரிஞ்சிக்க கர்த்தர் தனித்து வைத்து உன்னை பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் ஆவிக்குரியவங்க செய்ய வேண்டிய வேலை. ஆவி இல்லாததான் டிஸ்கரேஜ் பண்ணுவான். உன்னை யார் கண்டுக்கிறா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கண்டுக்கிறாங்களா, உங்கள் அம்மா கண்டுக்கிறாங்களா, யார் கண்டுக்கிறா அப்படிமா? இவன் ரொம்ப கண்டுக்க போகிற மாதிரி. ஒன்று புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தனித்து விடப்படுகிறார்கள் என்று சொன்னாலே
அப்பா அம்மா குடும்பம் கொடுக்க முடியாத ஏதோ ஒரு தனி பயிற்சியை கர்த்தர் உன்னை தனித்து வைத்து கொடுக்க போகிறார். அந்த பயிற்சியோட கோலியாத்தை சந்திக்க கர்த்தர் அனுப்புறார். இப்போ கோலியாத்து தாவீது யாருன்னு தேசம் முழுவதும் கர்த்தர் அடையாளப்பட்ட ரெடி ஆயிட்டாரு. அதுக்கு யார் வாயை தூண்டினார்? ஆண்டவர் அப்பா வாயை தூண்டுறாரு. இவன் அங்கே போகணும். யார் சொன்னாதான் போவான்? அப்பா. அப்பாவுக்கே தெரியாம அப்பா வாயை தோன்றது யாரு? இங்க வா, இந்த பயிர் எடுத்துக்கோ, பால் கட்டி எடுத்துக்கோ, அண்ணனை பார்க்க போ அப்படின்னு சொன்னது யாரு? அப்பா. அங்க என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். எங்க ஒரு நாளும் பேசாத அப்பாவான்னு கூப்பிட்டு போங்கிறார்னா கர்த்தர் வாயை திறக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கே போனால் கோலியாத்து சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான், சவால் விட்டுக்கிட்டு நிற்கிறான், நீயா நானா பார்ப்போன்னு. கர்த்தருக்கு தெரியுது, என் பிள்ளைய கொண்டுட்டு போயிட்டு கோலியாத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட போகிறேன் தாவீதை. ஒரு இராணுவம் செய்ய முடியாததை என் தாவீது செய்வான். அவனை பிரபலியம் படுத்தணும் அப்படின்னா கோலியாத்தை அடித்து வீழ்த்தணும். ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் பிரபலியமான ஆளாக மாறணும்னா யாரை அட்டாக் பண்ணணும் தெரியுமா? பிரபலியமான ஆளை அட்டாக் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் பிரபலியம் ஆகிடுவீங்க. பிரபலியமான ஆளை தொட்டுட்டீங்க, டச் பண்ணிட்டீங்க, உங்கள் பேர் பிரபலியம் ஆகிடும். நீ சாதாரண ஆளாக இருப்ப. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருமாவளவன் காரை ஒருத்தன் வந்து மறைச்சான் பாரு, சுரக்குன்னு. அவன் சும்மா புறம்போக்கு ஒன்றும் இல்லாத ஆள். மறைக்கிறதுனால போயிட்டு இருக்காது. ஒரு மாதம் ஃபுல்லாக அதே நியூஸ் போகுது. அதே மாதிரி பெரிய ஆளை நம்ம டச் பண்ணிட்டாலே நம்ம தானாகவே பிரபலியம் ஆகிடுவோம். இதுதான் வந்து உலக லாஜிக்கல். இது ஆண்டவருக்கும் தெரியும். நேராக அனுப்புகிறாரு. அந்த கோலியை பார்த்த உடனே நீ போக வேண்டாங்கிறான் எல்லாரும். நான் போவேன், அவனை வீழ்த்துவேங்கிறான். உடனே ராஜா சவுல் கேட்குறாரு, உன்னால் எப்படிப்பா முடியும்னாரு. நான் ஆடு மேய்க்கிறவன், ஆட்டினுடைய நிலை எனக்கு தெரியும். சிங்கத்தை கிழிச்சவன், சிங்கத்தின் பலம் எனக்கு தெரியும். கரடியை பிடிச்சி கிழிச்சு போட்டவன், கரடி பலம் எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் சிங்கத்தை விட இவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, இவனையும் கிழிச்சு போடுவான் அப்படிங்கிறாரு. கேட்ட உடனே சவுல் ராஜாவுக்கு பயங்கர உற்சாகம். இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சுருக்கிறோம், பீரங்க வச்சுருக்கிறோம், எதை வச்சுருக்கிறோம், நம்ம கோலியாத்தை எதிர்க்க முடியல. ஒரு பையங்கிறானே, உடனே எங்க வாடா, என் ட்ரெஸ்ஸை போடுறான்னு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் சொல்லட்டுமா, அப்பனே கொடுக்காத ட்ரெஸ்ஸை ராஜா தூக்கி கொடுக்க ஆரம்பித்தான். இதுக்கு என்ன அடிப்படை தெரியுமா? அப்பம் பேச்சை கேட்டு பயணம் பண்ணதுனால இராணுவத்தையும் பார்க்க முடிந்தது, ராஜாவுடைய வஸ்திரத்தையும் போட முடிந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ அடிப்படை எது தெரியுமா? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் வசந்த நெத்தில ஓட்டிட்டு நக்குனா கூட வாக்குத்தத்தை நிறைவேறாது. அப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், தகப்பன் பேச்சை கேட்டு அவன் பயணிக்க ஆரம்பித்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நேராக அங்கே போயிட்ட உடனே யுத்தத்துக்கு ரெடி. அந்த ட்ரெஸ் அவனுக்கு மேட்ச் ஆகலை. ராஜா, உங்கள் ட்ரெஸ்ஸு எனக்கு மேட்ச் ஆகலை, உங்கள் ட்ரெஸ்ஸு எனக்கு சூட் ஆகலை, எனக்குன்னு ஒரு பாணி இருக்குது, அந்த பாணியை இப்போ நான் கையில் எடுத்து நான் யுத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் நம்ம ஆட்கள் குருவி அடிக்குது இப்படி வைப்பான்ல, அப்படி கவனி, இப்படி 2 குச்சை வச்சு ரப்பர் வச்சுருப்பான் பாருங்கள். இப்போ எப்படி வச்சு, இப்போ எவ்வளோ எல்லா கையிலும் போர்டு தான் இருக்குது. நேற்று பாசஸ் மீட்டிங்கில் பார்க்குறேன், இந்த பிச்சைக்காரன் ஓட்டுறது இப்படிமால எல்லா கையிலும் இருக்குது, இப்படியே வைக்கிறான். எங்களுக்கா உங்களுக்கு சோறு போட்டு கிஃப்ட்டு கூப்பிட்டு ஆளை கூப்பிட்டுக்குன்னா, வெளியே பார்த்தா பிச்சைக்காரன் ஓட்டு எடுத்தாங்க, அப்படியே பிச்சை எடுப்பான். அந்த காலத்தில் அப்படியே ஓடு வச்சுருக்க மாதிரி எல்லா கையிலும் போகணும், இப்படின்னு கிடக்கிறான். இப்போல்லாம் அப்போ வந்து கவனி இருக்கும்படி, ரப்பர் இருக்கும்படி அதை கையில் வச்சுக்கிட்டு பைபிளில் போட்டிருக்கு, கீழே குனிஞ்சு கூழாங்கல்ல கையில் எடுத்து சொலட்டி அந்த கோலியாத்தினுடைய நெத்தியில் ஒரே அடி அடித்தான் பாருங்க. அடித்த உடனே அவன் சுருண்டு விழ ஆரம்பித்தான். இப்போ நினைக்கிறோம் தெரியுமா, ஒன்று புரிஞ்சுங்க, இராணுவத்துக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு, தனி மனிதனுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்கு. உங்களை கர்த்தர் எந்த பயிற்சி கொடுத்து நடத்தினாலும் அது டைம் பாஸ் அல்ல, சரியான வேளையில் அது பயன்படும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? எனக்கு ஏன் தான் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல, சின்ன பிள்ளைங்க சொல்லுவீங்க, ஏன் தான் நடக்குதுன்னே தெரியல. இது ஒரு நாள், இப்போ நடக்கிற எல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் பயன்படும். ஏன் தான் இந்த நெருக்கடி, பாத்திரம் கழுவிடி, அதை பண்ணி, இதை பண்ணி, அது கூட்டடி, அது சோறாக்கடி கத்துவாங்க.
கடுப்பாக இருக்கும், மண்டை பொழந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு. ஆனால் சரியான பருவத்தில் இது அங்கே கை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் கடந்து வந்த எல்லா பாதையும், நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும், நீங்கள் பட்ட எல்லா நெருக்கடியும், எல்லா சிக்கலும், எல்லா சங்கடமும் விளையாட்டுக்காக கர்த்தர் அனுமதிக்கல. அந்த ஏற்ற வேலை வரும், நீ கோலியாத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். அப்பொழுது இந்த பயிற்சி எல்லாம் அங்கே உங்களுக்கு பயன்படும். ரெண்டெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். இதுக்கப்புறம் போய் அங்கே ராஜா சொல்கிறாரு, அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிரமாணம் போடுறாங்க. இந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்துகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா, ஒன்று அவனுக்கு மானியம் கொடுக்கப்படும், அவனுக்கு சொத்துகள் கொடுக்கப்படும், ராஜா விட்டு பெண்ணும் கொடுக்கப்படும். இது 3 போட்டிருக்கானவங்க. என்னென்ன கொடுக்குறாங்க? ஆஃபர் போடுறான் பாருங்க. கோலியாத்தை ஒருத்தன் அடித்தா என்ன கிடைக்கும்? பாஸ் ரூட்டில் பொண்ணு கிடைக்கும், அப்புறம் கிடைக்கும் சொத்து கிடைக்கும், அப்புறம் கிடைக்கும் அவனுக்கு சர்வமானியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி விட்டுட்டாங்க ராஜா வீட்டில். ஒன்று பார்த்து போட்டிருக்கு, அடித்தான் பாருங்க கோலியாத்தை. அடித்த உடனே அவனுக்கு 3 கிடைச்சிது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன கிடைச்சிதுன்னு கேட்டால், ராஜா விட்டு பொண்ணும் கிடைச்சிது, ராஜா விட்டு மானியமும் கிடைச்சிது, ராஜா விட்டு அங்கீகாரமும் கிடைத்தது. நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். உடனே ராஜா சவுலுடைய மகன் என்ன செஞ்சா தெரியுமா? யோனத்தான் அவன் போட்டு இந்த ராஜ்ய வஸ்திரத்தை எடுத்து தாவீதுக்கு போட ஆரம்பிச்சிட்டான். டைம் ஆனதுனால வேகமாக செய்தியை கொண்டு வரேன், போட்டுட்டான். இப்போ ராஜா மகனாவே சவுல் மாறிவிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு என்ன காரணம்? ஒன்று, அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தது. ஆமாவா இல்லையா? அவனுக்குள்ளே ஒரு பயிற்சி இருந்தது, அவனுக்குள்ளே டேலண்ட் இருந்தது. டேலண்ட் பைபிளில் 16ஆம் அதிகாரத்தை போட்டிருக்குது. அவன் வீணை வாசிப்பான், வயலின் வாசிப்பான். புரியுது அவங்களுக்கு? யுத்தங்களை செய்வான். அதெல்லாம் காட்டில் கற்றுக்கிட்டு, தனியாக அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கல. வயலின் வாசிப்பான், இசையை மீட்டெடுப்பான், வயலின் வாசிப்பான். அவன் மேலே அவனுக்குள்ளே தாழ்மை இருந்தது. அவன் அதை பார்த்த ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். இதுக்கப்புறம் அப்பா பேச்சை கேட்டான். அப்பா கொடியவனாக இருந்தாலும் அப்பா பேச்சை கேட்டான். அதுக்கப்புறம் வந்தவொடனே கர்த்தருடைய நாமத்தை குறித்து அவனுக்கு வைராக்கியம் இருந்தது. இவ்வளவு அந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கிறது இயல்பான அன்பு அவனுக்கு இருந்தது. இவ்வளவும் இருந்த உடனே, ஏற்கனவே முந்திய இராணுவத்தில் இருந்தான் பத்தியா இராணுவ வீரர்கள், அந்த இராணுவ வீரனுக்கே கிடைக்காத வாய்ப்பு, ஆடு மேய்ச்சிட்டு இராணுவத்துக்கு வேடிக்கை பார்க்க போனவனுக்கு அந்த இராணுவத்தின் அதிபதியாவே கர்த்தர் மாற்றினார். இப்போ பேசிக் எது? தகப்பன் பேச்சை கேட்டு பயணம் செய்தது தான். அதுதான் முடிவில் வருது. 2 சாமுவேல் 5:10 படித்தோம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அப்போ விருத்தி எப்படி அடைய முடியும்? நம்ம நினச்சிக்கிறோம் தெரியுமா? இவெல்லாம் கவனிச்சிங்க, இன்னும் 1 வாரம் தானே இருக்குது, வாக்குத்தத்தம் உங்களுக்கு வரும், நாங்கள் ஜாம் அண்டுவோம், உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். தாவீது வர வர விருத்தி ஐசக்க, இந்த வாக்குத்தத்தம் தான் நான் விருத்தி அடைய போகிறேன். நான் சொல்கிறேன், எப்படி விருத்தி அடைய முடியும்னா, அடிப்படையை பார்க்கணும். தகப்பன் பேச்சை கேட்டு பயணித்தவனுக்கு தான் விருத்தி என்று ஒன்று வந்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போது தாவீதை பெரிய கோடீஸ்வரனாக மாற்றுறதுக்கு, தாவீதை ராஜா விட்டு பிள்ளையாக மாற்றுறதுக்கு கர்த்தர் திடீர்னு வானத்தை திறந்தாரா? அப்படி இல்லை. உன்னை பெரிய ஆளாக மாற்றுவதற்கு கர்த்தர் கோலியாத்தை தான் காட்டினார். என்ன கவனிக்க போக யார் காட்டினார்? ஆண்டவர். கோலியாத்தை பார்த்துட்டு பயந்துடாத. கோலியாத்தை அடித்தாதான் பெரிய பிளெஸ்ஸிங் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் கோலியாத்துகள் உங்களை கிராஸ் பண்ணான்னா நீ பிளான் பண்ணிவிடு, அவனை அடிக்கிற அடியில் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். அப்போது உயர்வு, பணம், பெண் கட்டுறது, பொருளாதாரம், பூமியில் இருக்க மகிழ்ச்சி அத்தனையும் எங்கே இருக்குன்னா, நம்ம கற்பனையில் எப்படி இருக்குன்னா, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உன் அறை வீட்டுக்குள் போய் உன் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அப்போ என்ன மைண்டில் நமக்கு ஓடுதுன்னா, நம்ம ஜெபம் பண்ணி கண்ணை முன்னா வானம் திறக்கும், அங்கேருந்து ஒரு பொம்பளை வருவா. வானம் திறக்கும், ஒரு மூட்டை சாக்கு பணம் வரும். வானம் திறக்கும், ஒரு கார் வரும். அப்படியே இல்லை, நீ ஜெபிப்பது ஒரு பயிற்சி. அது ஆமேன்னு சொல்லுங்களேன். 2 பயிற்சி இருக்கு. ஒன்று உடற்பயிற்சி,
இன்னொன்று மென்டல் பயிற்சி. ஒன்று சரீரத்துக்கு தேவையான டயட்டு, இன்னொன்று மைண்டுக்கு தேவையான டயட்டு. சில உணவுகள் ஒத்துக்காதுன்னு பாடி டயட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், கோலியாத்து ஊர் பூரா இருக்கிறான். அவனை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் ஊரில் இருக்கிற விக்கிரகாவி ஒரு கோலியாத், உங்கள் ஊரில் இருக்கிற மனுஷிகாவி ஒரு கோலியாத், உங்கள் ஊரில் இருக்கிற பாரம்பரிய ஆவி ஒரு கோலியாத், உங்கள் வீட்டில் இருக்கிற முரட்டாட்டத்தின் ஆவி கோலியாத். இந்த ஆவிகளை நீங்கள் அட்டாக் பண்ணுன்னா தனித்து விடப்பட நிலைகள் ஏற்படும். தாய் தகப்பன் அன்பில்லாத நிலை ஏற்படும். பைபிள் சொல்லுகிறது, பட்சிக்கிறவனிடத்திலேயே பட்சணம் வரும். ஆண்டவர் இயேசு நேசிக்காத அப்பம் வாயினாலேயே இவனுக்கு பயணத்தை துவக்குகிறார். ஒருவேளை இவன் நம்மளை நேசிக்கிறவன் சொல்கிறானே முரட்டாட்டம் பண்ணாதீங்க. தகப்பன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் வர ஆரம்பிச்சிடும். கடைசி அந்த வசனம் அப்படி முடிய தெரியுமா? இந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தின உடனே ஜனங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க? முறையாய் புகழ்ந்தாங்க. எப்படி புகழ்ந்தாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக புகழ்ந்த உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து காய் மரமாய் மாற்றாம் பார்த்தான். பகை வர ஆரம்பித்தது. புகழ்ச்சி வந்துட்டாலே கூட என்ன வரும்? பகை வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி இந்த சபையில் வருது, உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற அந்த 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 இடத்துல வருது, குடும்பத்தில் ஊரில் உங்களுக்கு புகழ்ச்சி வந்துட்டாலே மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும், பின்னாடி என்ன வரும்? பகை வரும். இது பைபிளில் தாவீதுக்கு வர ஆரம்பித்தது. அப்போது இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, தான் இஷ்டத்துக்கு வந்தாரா? பிதாவின் சித்தத்தின்படி வந்தாரா? யோசேப்பு டிராவல் பண்ணாரே, தான் இஷ்டத்துக்கு போனாரா? அவங்க அப்பா பிதாவின் சித்தத்தின்படி போனாரா? தாவீது டிராவல் பண்ணாரே, அவர் இஷ்டத்துக்கு போனாரா? பிதாவின் சித்தப்படி போனாரா? இயேசு இந்த பூமிக்கு வந்தாரே, அவர் இஷ்டத்துக்கு வந்தாரா? பிதாவின் சித்தப்படி வந்தாரா? தாவீது போனதினாலே அவனுக்கு மேன்மை, இயேசு இந்த பூமிக்கு வந்ததினால் நமக்கு மேன்மை. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இந்த பூமிக்கு வந்த இயேசு அவர் விருப்பத்துக்கு வரவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார். பிதா சொல்லி வந்தார், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தார், இழந்து போனதை தேட வந்தார், ரட்சிக்க வந்தார், சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வந்தார். ஆண்டவர் சின்னவனை ஆயிரமாக்க வந்தார். அவைகளை பிரகடனப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்மஸனுடைய நோக்கம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த அருள்நாதர் இயேசுவின் சித்தத்தை செய்ய எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்கள் போதக பிதா சொல்கிறேன், நம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய, அப்பாவுடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ரெடி ஆயிடணும். இயேசு தன்னிச்சையாய் வரவில்லை, அவர் அப்பாவுடைய சித்தத்தை செய்ய வந்தார். நீங்கள் சொல்லுங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு, என் இஷ்டத்துக்கு போகலை, எங்கள் அப்பா சொல்லி எங்கள் அப்பாவுடைய சித்தத்தை செய்ய நான் போகிறேன். எல்லாரும் எழுச்சி நிற்கலாமா? அப்படி போகும்பொழுது தான் வாக்கு தத்தம் நிறைவேறும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நீங்களும் விருத்தி அடைவீர்கள். 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஒரு விருத்தி வர வேண்டும் என்றால் நீங்களும் தகப்பனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். சொல்லுங்க, தகப்பனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். வெறும் ஜெபம் அல்ல, தகப்பன் சித்தம் செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்திட்டார். தகப்பன் சித்தம் செய்ய போகிறேன். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, நான் தகப்பன் சித்தத்தை செய்ய போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தகப்பன் சித்தத்தை செய்ய போகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் தகப்பன் சித்தத்தை செய்ய போகிறேன், தகப்பன் சித்தத்தை செய்ய போகிறேன். கோராலா பாலாமா சாந்தானா பாலா, தகப்பன் சித்தத்தை நான் செய்ய போகிறேன், தகப்பன் சித்தத்தை நான் செய்ய போகிறேன். என் ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். ஆமென். அப்பாவுடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய முடியும். ஆனால் தகப்பனுடைய சித்தத்தை செய்யுங்கள். தகப்பன் பேச்சை கேட்டு சென்ற தாவீது, அவனுக்கு அங்க ஒரு பெரிய நன்மை இருந்தது. அப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யறேன்ப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யறேன்ப்பா. இல்லைங்க அப்பா, உங்க சித்தத்தை செய்ய, உங்க சித்தத்தை செய்ய நான் புறப்படுகிறேன் அப்பா.
சொல்லுங்க, நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பிப்பீங்க. அப்பா பிதாவின் சித்தம் செய்ய இயேசு வந்தார், அவர் செய்து முடித்தார், அவர் மகிமைப்பட்டார், இன்றும் கடவுளாக வாழ்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய நாம் புறப்படுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார்.